கிகிள்வுட் என்ற காட்டில் சூரியன் மெதுவாக ஒளி வீசியது. மரத்தின் இலைகள் பளபளப்பாக மினுக்கின. சிறுமுயல்கள், அணில்கள், பறவைகள் ஆல் waking up happily. அந்த காட்டின் நடுவில் இருந்தது நம்ம ஃபின்னி, ஒரு சுறுசுறுப்பான சிவப்பு நிற நரி. அவன் பச்சை முப்பட்ட அணிந்து எப்போதும் சிரித்து ஜோக்குகள் சொல்லி அனைவரையும் மகிழ்விப்பான். அன்றைய காலை ஃபின்னி தனது மார்னிங் ஜோக் ஷோ தொடங்கினான். ஒரு இலைப்பொதி மைக்ரோஃபோன் போல பிடித்து அவன் வேடிக்கையான முகம் காட்டி பேசத் தொடங்கினான். முயல்கள் கைத்தட்டின, பறவைகள் சிட்டென்று பறந்தன. எல்லோரும் சிரித்துக் கொண்டே இருந்தனர். ஆனா திடீரென்று ஏதோ மாறிவிட்டது. வானம் இருண்டது, காற்று அமைதியாகிவிட்டது. ஃபின்னி வாய் திறந்தான், ஆனால் ஓசை எதுவும் வரவில்லை. அவனுடைய சிரிப்பு மறைந்து விட்டது. அவன் ஓடி குதித்து தனது குழியில் தேடினான். தலையணை, பழங்கள், மரக்காய்கள் எல்லாம் தூக்கி பார்த்தான். எங்கே போச்சு என் சிரிப்பு என்று அவன் மனதில் குழப்பமாய் நினைத்தான். பின்னர் 2 குறும்பணில்கள் கிளையிலிருந்து சிரித்துக் கொண்டிருந்தன. அவன் மேலே பார்த்தான், ஆனால் அவர்களும் அதிர்ச்சியுடன் கையசைத்து எங்களுக்கு தெரியலே என்ற மாதிரி முகம் காட்டினார்கள். பின்னர் ஃபின்னி தனது காலை உணவு பாத்திரத்தை பார்த்தான். இது சிரிப்பை மறைத்திருப்பதா என்று அவன் ஆச்சரியமாக முகம் சுளித்தான். அவனுடைய அசைவுகள் பார்த்து அணில்கள் சிரித்தனர். அடுத்ததாக அவன் ஓவியாவாகிய ஆந்தை ஒலிவியாவை சந்திக்க ஓடினான். அந்த மரத்தின் கிளைகளில் நூல்கள், காகிதங்கள், மாய ஒளி அனைத்தும் இருந்தது. ஃபின்னி வணங்கி நிற்க ஒலிவியா அமைதியாக அவனை பார்த்தாள். அவளின் அறிவுரை அவனுக்கு ஒரு யோசனை கொடுத்தது. சிரிப்பை அழை. ஃபின்னி ஒரு பெரிய கல்லின் மீது நின்று முழு குரலால் ஹா 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 என்று கூவினான். காடு முழுவதும் அதே சிரிப்பு திரும்பி வந்தது. அவன் சிரிப்பு இல்லை என்றாலும் காடு அவனுடன் சிரிக்க முயன்றது போல தோன்றியது. அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து அவன் ஒரு பெரிய கரடியின் குகைக்கு சென்றான். உள்ளே தேன் மணம் வீசியது. அவன் மெதுவாக உள்ளே சென்று ஒரு விளக்கை ஏந்தி பார்த்தான். கரடி தூங்கிக் கொண்டிருந்தது. அவன் கவனமாக நடந்தபோது திடீரென்று வழுக்கி விழுந்தான். பிளாஷ்! அவன் முழுக்க தேனில் மூழ்கிவிட்டான். முகம் முழுக்க தேன், காதுகளில் கூட தேன் சொட்டியது. அந்த சத்தத்தில் கரடி விழித்தது. ஒரு நொடி பார்த்துவிட்டு பெரிய சிரிப்பு விட்டது. அதுவே மாயம். கரடியின் சிரிப்பு கேட்டு ஃபின்னிக்கும் சிரிப்பு வந்தது. அவன் சிரித்தான் சிரித்தான். அவனுடைய சிரிப்பு முழு காட்டையும் நிரப்பியது. தேனின் வாசனை, சிரிப்பின் ஒலி, மகிழ்ச்சியின் வெளிச்சம், அவை அனைத்தும் இணைந்து கிகிள்வுட் காட்டி மீண்டும் உயிர்ப்பித்தது. அந்த நாளுக்கு பிறகு ஃபின்னி மீண்டும் தனது மரத்தூணின் மேல் நின்று ஜோக்குகள் சொன்னான். அவனை சுற்றி முயல்கள், அணில்கள், கரடி, ஆந்தை எல்லோரும் சிரித்தனர். வானில் வண்ண வானவில் தோன்றியது. அந்த நாளிலிருந்து கிகிள்வுட் காடு சிரிக்கும் காடு என்று அழைக்கப்பட்டது. ஃபின்னி புரிந்து கொண்டான், சில நேரங்களில் சிரிப்பு நாம் இழந்துவிடும் ஒன்றல்ல, பகிர்ந்தால் அது இன்னும் பெரிதாக வளரும் மாயம். அப்படியே குழந்தைகளே, எப்போதும் சிரிக்கவும் மற்றவரையும் சிரிக்க செய்யவும். அதுவே உலகில் மிகப்பெரிய மந்திரம்.